எல்லோருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பிலே வேதியியல் பாடத்திற்காக எல்லா மாணவ மாணவிகளையும் நான் வரவேற்கின்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸில் கெமிஸ்ட்ரியில் முதல் பாடம் ஆவர்த்தன அட்டவணையும் எலக்ட்ரான் கட்டமைப்பு குறித்து படித்தோம். எல்லோரும் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நோட் புக்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்போ ஒன்று பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன படித்தோம். ஃபஸ்ட்டு பாடம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நம்ம என்னெல்லாம் படித்தோன்னு ஒன்று பாருங்கள். ஆவர்த்தன அட்டவணையோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம அதில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அணு எண் வைத்து எப்படி முக்கிய ஷெல் எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதுவதுனும் துணை ஷெல்கள் உபயோகித்து எப்படி எலக்ட்ரான் கட்டமைப்பு எழுதுறதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த எலக்ட்ரான் கட்டமைப்பு வைத்து தனிமங்களை எப்படி பிரித்தோம்? SPDFன்னு பிரித்தோம் இல்லையா? அப்போ இந்த தனிமத்திற்கான இடம், அதாவது ஆவர்த்தன அட்டவணையில் இந்த தனிமங்கள் எங்கே வச்சிருக்காங்கன்னு நமக்கு படிக்க முடிஞ்சுது. நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தது என்ன? ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்கள் எவையெல்லாம் வாயு, எவையெல்லாம் திடம், திரவம், இதற்கான எடுத்துக்காட்டுகளை எல்லாம் உங்களை எழுதி வைக்க சொன்னேன். எழுதியிருக்கீங்களா? எடுத்து பாருங்க. இந்த திடம், திரவம், வாயுல நமக்கு என்னெல்லாம் உபயோகப்படுத்துறோம்? அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய தனிமங்கள் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். தங்கம், அலுமினியம், இரும்பு போன்ற தனிமங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அன்றாட வாழ்க்கையில நம்ம உபயோகப்படுத்துறோம். இப்போ இந்த தனிமங்களை திடம், திரவம், வாயு அப்படிங்கிற ஒரு நிலையில படிச்சோம். அப்போ இந்த திடம், திரவம், வாயுல மூலக்கூறுகள் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தை பாருங்க. நம்ம 8ஆம் வகுப்புலயே படிச்சிருக்கோம். திடம், திரவம், வாயுல மூலக்கூறுகள் எப்படி இருக்குன்னு. அதாவது திடம் எடுக்கும்போது அதில் உள்ள பொருட்களில் உள்ள மூலக்கூறுகளுக்கு உள்ள இடைவெளி, அதாவது தூரம் அதிகமாக இல்லை. மூலக்கூறுகள் அடுத்து அடுத்து பக்கம் பக்கமாக இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது திரவத்துல பார்த்தோம்னா மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. வாயுல மூலக்கூறுகளுக்கு நல்ல வித்தியாசமான, அதாவது தூரம், மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரம் கூடுதலாக காண்பதை பார்க்க முடிகின்றது. அப்போ வாயுல பார்க்கும்போது மூலக்கூறுகளுக்கு உள்ள தூரம் என்னன்னு சொன்னோம்? ஆமா, கூடுதலாக இருக்கு. இந்த வாயுக்குள் உள்ள மூலக்கூறுகள் எவ்வாறு இயங்குகின்றது? இந்த வாயுக்கள்ல உள்ள அழுத்தம், பருமன், வெப்பநிலை, அதை வேறுபடுத்தும் போது இதனோட வாயுவோட பண்பு எப்படி இருக்குதுன்னு நமக்கு இந்த பாடத்துல படிக்கலாம். ஆமா, நம்ம இப்ப படிக்க போறது 2வது பாடமான வாயு விதிகளும் மோல் கருத்தாக்கமும். இந்த வாயுக்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்துறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னவெல்லாம்? ஆமா, நமக்கு உயிர் வாழ என்ன வேணும்? சுவாசிக்க காற்று வேணும். அந்த காற்றுல என்ன இருக்கு? ஆக்சிஜன். காற்றுல ஆக்சிஜன் மட்டுமா இருக்கு? இல்ல, நைட்ரஜன். நம்ம ஆக்சிஜனை உள்ளே எடுத்து வெளியே விடுறது என்னது? கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. அப்போ இந்த பூமியில ஒரு எக்கோசிஸ்டம் நமக்கு மெயின்டைன் பண்ண முடியுது. அடுத்தது, இது மாத்திரம் அல்லாம இந்த வாயுக்கள், எண்ணற்ற வாயுக்கள் தொழில்துறையிலும் நமக்கு உபயோகப்படுத்துறோம். அப்ப இந்த திடம், திரவம், வாயுல வாயுக்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வாயுல பார்த்தோம்னா நுண்ணிய துகள்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. இந்த நுண்ணிய துகள்களோட பருமன் எடுத்தோம்னா மொத்த பருமனை விட மொத்த பருமனை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த மூலக்கூறின் பருமன் ரொம்ப மிக சிறிதாக காணப்படுகின்றது. பின்ன இந்த மூலக்கூறுகளுக்கெல்லாம் என்னவா இருக்குன்னா இயக்க சுதந்திரம்
இருக்கின்றது. இயக்க சுதந்திரம்னா அது சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப சுதந்திரமா இயங்கும் போது அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த வாயு அடக்கி வைத்திருக்கிற பாத்திரத்துக்குள்ளாரையும் அது மோதுது. அதாவது மூலக்கூறுகள் தம்மிலும் மோதிக்கிறது, அதே மாதிரி பாத்திரத்திலும் மோதுது நம்ம பார்க்க முடியுது. இந்த மோதல்கள் மூலமா, அதாவது மூலக்கூறுகள் இயங்கிக் கொண்டு இருப்பதனால் இயக்க ஆற்றல் இருக்கின்றது. இந்த மோதல்கள் மூலமாக வாயுக்கு ஒரு அழுத்தம் உணரப்படுகின்றது. பின்ன இந்த மூலக்கூறுகள் ஒன்னோடு ஒன்று மோதுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மோதல் எப்படி இருக்குன்னா மீள்தன்மை உடையதாக, அதாவது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். கொலிஷன்னா என்ன? ஒன்றோடு ஒன்று மோதுவது. இந்த மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது நமக்கு தெரியும் இதுல ஆற்றல் வருதுன்னு படிச்சோம். இந்த மூலக்கூறுகள், அதாவது ஒரு ரப்பர் பேண்டை இழுத்துட்டு நம்ம விட்டோம்னா அது சாதாரண நிலைமைக்கு வந்துடும் இல்லையா, அது போன்றதுதான் இந்த மோதல்கள். அதாவது மீள்தன்மை உடையதாக இருக்கின்றதுன்னு படிக்கிறோம். அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம சொன்னோம் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரம் அதிகம். வாயுவில் உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரம் அதிகமாக காணப்படுகின்றது. அப்போ இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இது மோதல்களுக்கு உட்படுகிறது. இந்த மோதல் மீள்தன்மை உடையதுன்னு படித்தோம். இப்போ அதாவது இந்த மோதல்கள் மூலமாக, அதாவது வாயு மூலக்கூறுகளுக்கு மோதல் முழுவதுமாக மீள்தன்மை உடையதும், வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே, அதாவது வாயு மூலக்கூறுகளுக்கு இடையே தூரம் அதிகம். அதனால் ஈர்ப்பு விசை இல்லை. ஈர்ப்பு விசை இல்லை. என்னெல்லாம் படித்தோம் ஒன்றும் கூட பாருங்க. அதாவது மொத்த வாயுவின் பருமனையும் ஒரு மூலக்கூறு, ஒரு துகளின் பருமனையும் கணக்கு பார்க்கும்போது, அதனோட வித்தியாசம் பார்க்கும்போது மூலக்கூறின் ஒரு துகளின் பருமன் மிக குறைவாக இருக்குதுன்னு படித்தோம். இது இயக்க சுதந்திரம் உள்ளதுன்னும் ஒன்றோடு ஒன்று மோதல்கள் உள்ளதுன்னு பார்த்தோம். மோதல்கள் மீள்தன்மையுடையதுன்னு படித்தோம். மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரம் அதிகமானதனால் ஈர்ப்பு விசை சற்றும் இல்லைன்னு படித்தோம். அப்ப இதை வச்சு, இந்த கருத்துக்களை வச்சு நம்ம இந்த அட்டவணையை பூர்த்தி பண்ணலாம். எங்கே பண்ணலாம் பாருங்க. அட்டவணையில வாயு மூலக்கூறுகளின் ஆற்றல் மிக கூடுதல்னு சொல்றாங்க. மூலக்கூறுகளின் ஆற்றல், அதாவது இயக்க ஆற்றல், இது இயக்க ஆற்றல் உள்ளது, இந்த ஆற்றல் மிக கூடுதல். அடுத்ததான் என்ன கொடுத்திருக்காங்க? மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரம். இந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரம் என்னன்னு படிச்சோம்? அதிகமானது. மூலக்கூறுகளுக்கு இயக்க சுதந்திரம் கூடுதலாக உள்ளது. மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை என்னது? இங்கே மூலக்கூறுகள் தூரமாக இருப்பதனால் ஈர்ப்பு விசை சற்றும் இல்லை அல்லது குறைவானதுன்னு சொல்லலாம். இப்படி இந்த அட்டவணையை நம்ம பூர்த்தி பண்ணியாச்சு. அடுத்தது வாயுவின் பருமன். அடுத்ததாக வாயுவின் பருமன். பருமன் என்றால் என்ன? ஒரு பொருள் நிலை கொள்ள தேவையான இடத்தின் அளவு பருமன். ஒரு பொருள் நிலை கொள்ள தேவையான இடத்தின் அளவு, அதாவது பருமன். அப்போ இந்த பருமன், வாயுவின் பருமன் எப்படி கணக்கிடலாம்னா, திரவத்தை எடுக்கிறோம். 1 லிட்டர் திரவம் எடுத்துட்டு அந்த திரவத்தை 5 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு கேன்ல, ஒரு பாட்டில்ல நம்ம மாற்றும் போது அந்த திரவத்தின் பருமன் 1 லிட்டராகவே உள்ளது. அதாவது இங்கே எடுத்ததே தான் அந்த பாத்திரத்தில் மாற்றும் போதும் நமக்கு பார்க்க முடிகிறது. பருமன் மாறுபடுவது இல்லை. ஆனால் 1 லிட்டர் வாயு எடுக்கும் பொழுது 1 லிட்டர் பருமன் உள்ள வாயு அதன் கொள்ளளவில், அதாவது எந்த பாத்திரத்தில் நம்ம மாத்திரமோ அந்த பாத்திரத்துடைய பருமனாக மாறிவிடுகின்றது. 1 லிட்டர் வாயு 5 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு பாத்திரத்தில் மாற்றும் பொழுது அதன் பருமன் கூடுகிறது. ஒரு வாயுவின் பருமன் அது உட்கொள்கின்ற பாத்திரத்தின் பருமனாக இருக்கின்றது. ஆம், வாயுவின் பருமன் அது உள்கொள்கின்ற பாத்திரத்தின் பருமனாக மாறுகின்றது. அப்ப இந்த 1 லிட்டர்ல உள்ள வாயு 5 லிட்டர் பருமன் உள்ள பாத்திரத்துல மாறும்போது அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம், அதாவது தூரம் நமக்கு உணர முடிகின்றது. இதுவே வாயுவின் பருமன். வாயுவின் பருமன் என்ன? வால்யூம், V அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததாக வாயு அழுத்தம். அழுத்தம் என்றால் என்ன? அழுத்தம்னா பிரஷர், P. அப்போ இந்த அழுத்தத்தை எப்படி நமக்கு கணக்கிடலாம்? அதாவது பாத்திரத்தில் உள்ள மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன, அதனோட பரப்பளவிலும் காணப்படுகின்றன. பாத்திரத்தில் ஏதேனும் ஒரு பரப்பளவில் உள்ள ஒரு மூலக்கூறை எடுத்துட்டு அது மொத்த பரப்பளவில் உணரப்பட விசை, அதாவது அலகு பரப்பியல் விசை என்பது பரப்பில் உணரப்படுகின்ற விசை வகுத்தல் பரப்பின் பரப்பளவு. இப்படி நமக்கு கணக்கு போடும்போது அலகு பரப்புவியல் விசை கிடைக்கிறது. இந்த ஓர் அலகு பரப்பியல் பரப்பு விசை தான் வாயு அழுத்தம். அதாவது ஓர் அலகில் உணரப்படும் பரப்பின் விசையே அழுத்தம். ஓர் அலகு பரப்பில் உணரப்படுகின்ற விசையே அழுத்தம். அழுத்தம் பிரஷர், P. அப்ப இந்த பரப்பின் அதாவது இந்த பாத்திரத்தோட பரப்பில உணரப்படும் விசை வகுத்தல் பரப்பின் பரப்பளவு. அந்த பாத்திரத்தோட பரப்பளவு வகுத்தா நமக்கு கிடைக்கிறது என்னது? அலகு பரப்புவியல் விசை. ஒரு அலகு பரப்பளவுல உணரப்படும் விசை, ஒரு அலகு பரப்பளவுல உணரப்படும் விசையை அழுத்தம் என்கின்றோம். அடுத்ததாக வெப்பநிலை. இந்த வெப்பநிலை டெம்பரேச்சர் T. இந்த வெப்பநிலை எதனால? வாயு சூடாகும் போது மூலக்கூறுகளுக்கு உள்ளே உள்ள இயக்க ஆற்றல் கூடுகின்றது. அப்போ என்னாகிறது? அது சுதந்திரமாக இயங்குகின்றது, ஒன்றோடு ஒன்று மோதுகின்றது. அப்போ ஒரு பொருளின் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் அது இயங்குவதனால, அதாவது அந்த மூலக்கூறுகள் இயங்குவதனால் உள்ள ஆற்றல் இயக்க ஆற்றல். வாயுவை வெப்பப்படுத்தும் பொழுது மூலக்கூறுகள் இயங்குவதனால் அங்கு இயக்க ஆற்றல் கூடுகின்றது. ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலே அதன் வெப்பநிலை ஆகும். வெப்பநிலை டெம்பரேச்சர் T. அப்போ ஒரு வாயுவோட 3 காரணிகள் என்னெல்லாம்? பருமன் வால்யூம் V, அழுத்தம் பிரஷர் P, வெப்பநிலை டெம்பரேச்சர் T. இது என்னவென்று நம்ம இப்போ படித்தோம். இது இனி எப்படி வேறுபடுகின்றது, என்ன விதிகள் எல்லாம் இது அனுசரிக்கின்றதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக பருமனும் அழுத்தமும். பருமன் வால்யூம், அழுத்தம் பிரஷர். இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன், அதாவது இந்த ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு, அதாவது இந்த ரெண்டும் எப்படி தொடர்புள்ளதுன்னு நம்ம படிக்கலாம். இந்த பருமனும் அழுத்தமும், இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா பெரிய உருளையில ஒரு வாயுவை எடுத்திருக்காங்க, அந்த வாயுவை சின்ன பாத்திரத்துல மாத்திருக்காங்க. இந்த படம் AB இந்த ரெண்டுலையும் பார்த்தோம்னா படத்து Aல ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயு இருக்கு. அந்த வாயுல உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரம் அந்த இதை பாருங்க. அந்த வாயுவை சிறிய பாத்திரத்துல மாற்றும் போது அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை பாருங்கள். அப்ப எதுல மூலக்கூறுகள் பக்கம் பக்கமாக காணப்படுகின்றது? Bல பக்கம் பக்கமாக காணப்படுகின்றது. இனி அடுத்ததாக இந்த பருமனும் அழுத்தமும் எவ்வாறு தொடர்புள்ளதுங்கிறத ஒரு சோதனை மூலமா நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஒரு சிரஞ்சு எடுக்கிறோம். இந்த சிரஞ்சுக்குள்ளார சின்னதா ஒரு பலூனை விட்டுருக்கேன். நான் இந்த பலூனை கட் பண்ணியிருக்கேன், ஊதி கட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார சிரஞ்சுக்குள்ளார விட்டுட்டு பிஸ்டனை நான் அழுத்தும் போது இங்கு நான் அழுத்தத்தை செலுத்துகின்றேன். அழுத்தம் கூடும் பொழுது இங்க பருமன் பாருங்க சிறிதளவாகின்றது. அழுத்தம் கூட்டியிருக்கேன், இங்க பருமன் என்ன இருக்கு? சிறிதளவா இருக்கு. இப்ப அழுத்தத்தை நான் குறைக்கிறேன், அதாவது இந்த பிஸ்டனை நான் வெளியே இழுக்கிறேன். அப்போ அதனுடைய பருமன் பாருங்க இந்த அளவு காணப்படுகின்றது. அழுத்தம் கூடும் போது பருமன் குறைகின்றது, அழுத்தம் குறையும் போது பருமன் கூடுகின்றது. அப்ப சொல்லுங்க,
ஆமாம். அழுத்தமும் பருமனும் எவ்வாறு தொடர்புடையதாக இருக்கின்றது? ஆம், அழுத்தமும் பருமனும் எதிர்விகிதத்தில் அமைந்திருக்கின்றது. இதைத்தான் இயற்பியல் வேதியியல் அறிஞர் ஆன ராபர்ட் பாயில் என்பவர் கண்டுபிடித்தார். பருமனுக்கும் அழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடித்தார். அதுவே பாயில் விதி. இந்த ஒரு சின்ன ஒரு சிரஞ்சை வச்சு நம்ம அந்த பருமனுக்கும் அழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பை நம்ம படித்தோம். ராபர்ட் பாயில் தந்த விதியை ஒன்று படிக்கலாமா? வெப்பநிலை நிறையாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் பருமனும் எதிர் விகிதத்தில் அமைந்திருக்கும். அதாவது அழுத்தம் P, பருமன் V. P பெருக்கல் V ஒரு நிலையான எண் ஆகும். இதுவே பாயில் விதி. அப்ப இந்த அழுத்தமும் பருமனும் எவ்வாறு தொடர்புடையதுன்னு கொடுத்தவர் யாரு? ராபர்ட் பாயில் ஆவார். அதை நம்ம பாயில் விதின்னு சொல்றோம். இந்த படத்துல பாத்தீங்களா, மீன் தொட்டி காணப்படுகின்றது. அதுல காற்று குமிழ்கள் பார்க்க முடியுதா? அந்த படத்துல உள்ள காற்று குமிழ்கள் அடிபாகத்துல சிறிதாகவும் மேல வரும்போது அதனுடைய பருமன் கூடுதலாகவும் காணப்படுகின்றது. அதாவது மீன் தொட்டியின் அடிபாகத்தில் அழுத்தம் கூடுகின்றது. அங்கு காற்று குமிழ்களின் பருமன் வால்யூம் குறைவாக காணப்படுகின்றது. மேலே போக போக அழுத்தம் என்னவாகின்றது? குறைகின்றது. பருமன் கூடுகின்றது. காற்று குமிழ்களின் பருமன் கூடுகின்றது. இவ்வாறு பருமனும் அழுத்தமும் எவ்வாறு தொடர்புடையது என்று நாம் படித்தோம். அடுத்ததாக பருமனும் வெப்பநிலையும். பருமன் வால்யூம் V, வெப்பநிலை டெம்பரேச்சர் T. இந்த பருமனும் வெப்பமும் எவ்வாறு தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா படிக்கலாம். இப்போது பருமனும் வெப்பமும் உள்ள தொடர்பை, பருமனுக்கும் வெப்பத்திற்கும் உள்ள தொடர்பை ஒரு சோதனை மூலமா நம்ம படிக்கலாம். இதற்காக ஒரு கண்ணாடி டம்ளர்ல சூடாக்கப்பட்ட தண்ணியை எடுத்திருக்கேன். ஒரு சிரஞ்சு பாட்டில், பின்ன பேனாவோட ரீஃபிலோட எண்டில், பேனாவோட ரீஃபிலோட எண்டில் இங்க், அதாவது மையை வச்சிருக்கேன். இப்போ இந்த மை வைக்கப்பட்ட இந்த முனைவை இந்த சிரஞ்சு பாட்டிலுக்குள்ளார அமுத்தி வைக்க போறேன். இந்த பாட்டில் இந்த சுடு தண்ணியில நம்ம வைக்கும்போது இந்த மை மேலே நோக்கி வருவதை பார்க்க முடிகின்றது. அதாவது வெப்பம் கூடும் பொழுது வாயுவின் பருமனும் கூடுகின்றது. இதை நம்ம எடுத்து வெளியே வச்சு குளிர்விக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மை, இங்க இருக்கும் மை மீண்டும் இந்த முனைக்கு போவதை நம்ம பார்க்க முடியும். வெப்பம் கூடும்போது பருமன் கூடுகின்றது. வெப்பம் குறையும் போது, அதாவது இதை குளிர்விக்கும் போது மை உள்ளில் இறங்குவதை பார்க்க முடிகின்றது. இதுவே பருமனுக்கும் வெப்பத்திற்கும் உள்ள தொடர்பு. இதைத்தான் சார்லஸ் விதி என்கின்றோம். அப்போ இந்த பருமனுக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பை இந்த சோதனை மூலமா நம்ம படிச்சோம் இல்லையா? இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இதுல முதல் கொடுத்திருக்கிறது என்னது? பருமன். அடுத்தது வெப்பநிலை. பருமன் கூடி வருகின்றது, வெப்பநிலையும் என்ன ஆகின்றது? கூடி வருகின்றது. வெப்பநிலையின் அளவு எதுல கொடுத்திருக்காங்க? கெல்வின் அளவீடு, கெல்வின் ஸ்கேல்ல கொடுத்திருக்காங்க. இங்கு V என்பது Tயின் நேர் விகிதத்தில் வெப்பம் கூடும்போது பருமனும் கூடுகின்றது. இந்த விதியை கொடுத்தவர் சார்லஸ் ஆவார். அதனால இதைய நம்ம சார்லஸ் விதி. பருமனுக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடித்தவர் பிரெஞ்சு அறிவியலரான ஜாக்வஸ் சார்லஸ் என்பவர் ஆவார். இதை நம்ம சார்லஸ் விதினும் சொல்றோம். நிலையான அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின்
கெல்வின் அளவீட்டில் உள்ள வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் பருமன் என்றும், வெப்பநிலை T என்று குறிப்பிட்டால் V/T ஒரு நிலையான எண் ஆகும். சார்லஸ் விதியை ஒன்றும் கூட படிச்சு பாருங்க. நிலையான அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட நிறை பருமன் வாயுவின் நிலையான அழுத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட நிறை வாயுவின் பருமன் கெல்வின் அளவீட்டில் உள்ள வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். பருமன் V என்றால் வெப்பநிலை T. V/T ஒரு நிலையான எண் ஆகும். அடுத்ததாக மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் இந்த பருமனுக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடித்தவர் அமீடியா அவகேட்ரோ ஆவார். அதனால இதை அவகேட்ரோ விதின்னு சொல்றோம். இந்த அவகேட்ரோ விதி என்ன சொல்றதுன்னா, வெப்பநிலை அழுத்தம் இவை நிலையாக இருக்கும்போது வாயுக்களில் உள்ள பருமனின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். வெப்பநிலை அழுத்தம் இவை நிலையாக இருக்கும்போது வாயுக்களின் பருமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். V ப்ரொபோர்ஷனல் டு N. V என்பது பருமன், N என்பது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இதை நாம் ஒரு சோதனை மூலமாக படிக்கலாம். இங்கு நாம் பருமனுக்கும் மூலக்கூறின் எண்ணிக்கைக்கும் உள்ள தொடர்பை ஒரு சோதனை மூலமாக படிக்க போகிறோம். இதற்காக பிளாஸ்டிக் பாட்டில், ஒரே அளவிலான பிளாஸ்டிக் பாட்டிலில் கார்பானிக் அமிலம் நிறைந்த திரவம் எடுத்திருக்கேன். இதில் அமில நீக்கிகளை போட போகிறேன். 2 பலூன்கள் வைத்திருக்கேன். அப்போது அந்த வாயுவின் அளவை நமக்கு பார்க்க முடியும். இப்போ முதல் பாட்டிலில் ஒரு அமில நீக்கி போடுறேன். 2வது பாட்டிலில் 2 அமில நீக்கிகளை போடுறேன். இப்போது முதலாவது பாட்டிலில் ஒரு பலூனை வச்சு இந்த வாயுவை நிறுத்துவதற்காக இப்படி பலூனை அதனுடைய பாட்டிலோட வாய் பகுதியில் வைக்கிறோம். அதே போன்று இதிலும் வைக்கின்றோம். இந்த பாட்டிலில் அமில நீக்கிகள் சேர்த்தும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியே வருகின்றது. முதலாவது பாட்டிலில் வாயுவை காண முடிகின்றது. 2வது பாட்டிலில் 2 அமில நீக்கிகளை சேர்த்தினோம். அங்கு உள்ள பருமன் கூடும் பொழுது உள்ளில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் கூடுகின்றது. அதாவது V என்பது N இன் நேர் விகிதம் ஆகும். V is proportional to N. பருமன் என்பது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையின் நேர் விகிதம் ஆகும். இதுவே அவகேட்ரோ விதி ஆகும். அப்ப இந்த சோதனை மூலமா நம்ம படிச்சது என்னன்னா, பருமனும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் எப்படி தொடர்பு இருக்குன்னு. இதை தந்தவர் யார்? அமீடியா அவகேட்ரோ ஆவார். அதனால தான் நம்ம இதை அவகேட்ரோ விதின்னு சொல்றோம். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் படித்தோம்? வாயுவின் நிலை, அதாவது வாயில் உள்ள மூலக்கூறுகள் எவ்வாறு இயங்குகின்றதுன்னு படித்தோம். அது எவ்வாறு இயக்க ஆற்றல் அடையுது, அழுத்தம் எப்படி இருக்கணும், அதனுடைய இயக்க சுதந்திரம் எப்படி இருக்குன்னு படித்தோம். அதே மாதிரி மூலக்கூறுகளுக்குள்ளேயே உள்ள தூரம், அதுவனால உள்ள ஈர்ப்பு விசை, அதாவது ஈர்ப்பு விசை சற்றும் இல்லைன்னு படித்தோம். இந்த மாதிரி வாயுவின் பண்புகளை படித்தோம். அடுத்தது என்ன படித்தோம்? இந்த பருமன், அழுத்தம், வெப்பநிலை இதை எவ்வாறு குறிப்பிடுவது என்று படித்தோம். இந்த பருமன் வெப்பநிலைக்கு உள்ள தொடர்பு என்னன்னு படித்தோம், அதாவது பாயில் விதி. இந்த பருமனும் அழுத்தமும் எவ்வாறு தொடர்புடையது? பருமனும் அழுத்தமும் எதிர் விகிதத்தில் தொடர்புடையது. அதாவது P/V என்பது ஒரு நிலையான எண் ஆகும். P பெருக்கல் V ஒரு நிலையான எண் ஆகும். P பெருக்கல் V ஒரு நிலையான எண் ஆகும். அடுத்ததாக நம்ம படித்தது என்ன? சார்ல்ஸ் விதி. சார்ல்ஸ் விதியில் என்ன படித்தோம்? பருமனும் வெப்பநிலையும் எவ்வாறு தொடர்புடையதுன்னு படித்தோம். V is directly proportional to T. அதாவது V பருமன் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் அமைஞ்சிருக்குன்னு படித்தோம். அடுத்ததாக V is proportional to N.
அதாவது பருமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் அமைந்திருக்கணும் படித்தோம். அதுதான் அவகட்ரோ விதி. இதற்கான செயல்பாடுகளையும் செஞ்சு நம்ம படித்தோம். இப்போ இதையெல்லாம் நம்ம ஒரு ஹோம்ஒர்க் மூலமா அதைவே எப்படி நம்ம படித்து புரிஞ்சுருக்கிறோங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களுடைய கெமிஸ்ட்ரி நோட் புக்கில் இந்த ஹோம்ஒர்க்கை எழுதிக்கோங்க. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அட்டவணையில் தகவலில் பாருங்க, வாயுவின் வெப்பநிலையும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் நிலை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அழுத்தம் ஒரு அட்மாஸ்பியர், 2 ATM என்றால் அட்மாஸ்பியர், அதாவது அழுத்தத்தின் அலகுன்னு சொல்லலாம். ஒரு அட்மாஸ்பியர், 2 அட்மாஸ்பியர், 4 அட்மாஸ்பியர், ATM. அடுத்தது ரெண்டாவது காலத்தில் கொடுத்துருக்கிறது பருமன் V, 8 லிட்டர், 4 லிட்டர், 2 லிட்டர். இந்த அட்டவணையை பந்தப்படுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. P பெருக்கல் V எவ்வளவு என்று கணக்கிடவும். P என்பது ஒரு அட்மாஸ்பியர், பருமன் 8னா 1 பெருக்கல் 8 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதன் வரிசையில் உள்ள எல்லாத்தையும் P பெருக்கல் V கணக்கிடவும். இது எந்த வாயு விதியுடன் தொடர்பு கொண்டுள்ளது? உங்களோட நோட்புக்கில் எழுதி வைங்க. அடுத்ததாக சூழ்நிலைகளை பகுப்பாய்வு செய்து எந்த வாயு விதியுடன் தொடர்பு கொண்டுள்ளது என்று விளக்கவும். காற்று நிரம்பிய பலூனை தண்ணீருக்குள் அமிழ்த்தும் போது அதன் பருமன் குறைகின்றது. பருமன் இங்கே என்ன ஆகின்றது? குறைகின்றது. அப்போ இது எந்த விதியுடன் தொடர்புள்ளதுன்னு எழுதணும். பலூன் ஊதி பெரிதாக்கப்படுகின்றது. இது எதனால், எந்த விதியுடன் தொடர்புள்ளதுன்னு எழுதணும். பலூனை ஊதுறாங்க, ஊதும் போது என்ன ஆகுது? அழுத்தத்தை செலுத்தும் பொழுது பலூனின் பருமன் என்ன ஆகின்றது என்று எழுதவும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.